காலை பொழுதிலே இந்த ஞாயிறு தொழுகையிலே நாங்கள் பங்கேற்க பங்கு கொள்ள எங்களுக்கு நீர் இந்த நாளிலே உயிரையும் சுவாசத்தையும் ஜீவனையும் கொடுத்து அனுமதியும் கொடுத்து எங்களுடைய பாதங்கள் தேவாலயத்தில் படும்படியாக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வரும்படியாக நீர் கொடுத்த தயவுக்காக கிருபைக்காக பாக்கியத்திற்காக நன்மைக்காக நன்றி பிதாவே. இந்த நாளிலே எத்தனை பேர் உலகத்திலே நித்திரை அடைந்திருக்கிறார்கள், மறுத்திருக்கிறார்கள், மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். நீர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக சாத்தியத்திற்காக மீண்டுமாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கே 2-3 பேரை நாமத்தில் தூது கொள்கிறீர்களோ மத்தியில் வாசம் பண்ணும் என்று சொன்ன பிதாவே, சிறுமதியா இருந்தாலும் எங்கள் மத்தியில் வாசம் பண்ணும். இந்த தொழுகை நீர் ஆசிர்வதியும். இந்த தொழுகையை நாங்கள் பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற வேத வசன பகுதி, அடுத்ததாக கேட்க போகிற உங்களுடைய வார்த்தையின் வேத பகுதி, புதிய பகுதி, உபதேச பகுதி, அடுத்ததாக நாங்கள் பங்கு கொள்கிற உங்களுடைய குமாரனை எங்களுக்கு அடையாளமாக கொடுத்த அந்த நினைவு கூடுதலான கர்த்தருடைய பந்தி, காணிக்கை பகுதி, இந்த பொறுப்புகளை நாங்கள் எல்லாவற்றையும் உமது ஞானத்தையும் புத்தியும் கொண்டு நாங்கள் சிறப்பாக செய்து முடிக்க பிதாவே நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாளிலே சபையாக கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் சகோதரிகளையும் சிறு பிள்ளைகளையும் இன்னுமாக வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்மாக்களையும் நீர் ஆசிர்வதியும். எங்கள் போக்கில் வரத்தையும் பாதுகாத்து ஒரு தொழிலே பங்கேற்க நீர் கொடுத்த தயவுக்காக நன்றி பிதாவே. இந்த நாளில் நீர் ஆசிர்வதியும். இந்த நாளிலே பிதாவே உங்களுடைய செய்திகளை கேட்கும் போவதற்காக எங்கள் இதயங்களை திறந்துவிடும். உங்களுடைய வார்த்தைகளை பேச போகும் ஒரு தாசனை அடியாரை நீர் எடுத்து பயன்படுத்தும். அவர் சொல்ல போகும் உங்களுடைய பரிசுத்த வேதாகமத்திலிருந்து அந்த வார்த்தைகள் ஜீவ வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்கள் மனதிலே பச்சை மரத்தில் ஆணி அடிக்கப்பட பிதாவே, எந்த நிமிஷத்திலும் எந்த நொடியிலும் எந்த நாளிலும் எந்த நேரத்திலும் கூட கடைபிடிக்கும்படியாக அதை பிதாவை மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படியாக போதிக்கும்படியாக ஒவ்வொருவரும் ஊழியம் செய்யும்படியாக பிதாவே அந்த வார்த்தைகள் எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது உதவி செய்யும். ஊழியரை ஆசிர்வதியும். அவர் செய்யும் ஊழியர்கள் பணிகளில் ஆசிர்வதியும், அவர் குடும்பத்தையும் ஆசிர்வதியும். பிதாவே சபையிடம் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசிர்வதியும். இதனாலே கூட எங்கே உங்களுடைய தொழுகைகள் நடைபெறுகிறதோ மத்தியில் வாசம் பிதாவே, அநேக துன்பங்கள், துயரங்கள், வியாதிகள், பலவீனங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் இவையெல்லாம் இருந்தாலும் பிதாவே எங்களை கடந்து போக செய்து இந்த மாதத்திலே இந்த வாரத்திலே தொழில்களை பங்கேற்கிறதுக்காக நன்றி பிதாவே. படிக்கிற பிள்ளைகளை ஆசிர்வதியும் பிதாவே. நல்ல ஞானத்தை கொடுத்திருக்காரும். வியாதி உள்ளவருக்காக ஜெபிக்கிறோம் பிதாவே. அநேகர் மருத்துவமனையில் இருந்தார்கள், வீட்டிற்கும் சென்றிருக்கிறார்கள், உடல்நிலை சரியில்லாமல் வீட்டிலும் இருக்கிறார்கள் பிதாவே. எல்லாருக்கும் நீ நல்ல சுகத்தை மருத்துவம் பிதாவே. எங்களுடைய வாழ்க்கையை நீர் செய்த நன்மைகளுக்காக சீர்தூக்கி நாங்கள் பார்த்து தேவன் செய்த அற்புதமான காரியங்களை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு சகோதரனும் சகோதரனும் நினைவு கொண்டு எங்களுடைய மரணத்தை நாங்கள் நெருங்கும் மட்டும் பிதாவே நாங்கள் உண்மையாக வாழ எங்கள் தகுதிப்படுத்த உதவி செய்யும். பிசாசு கொண்டு வரும் பலவீனங்கள், பாவங்கள், குற்றங்கள் இவை எல்லாவற்றிலிருந்து நாங்கள் விடுபட உதவி செய்திருக்கிறார். இந்த கொள்கை நீர் ஆசிர்வதியும். ஆரம்பம் முதல் முடிவு வரை நீரே தலைமை தாங்கி பொறுப்பேற்று உயர்த்தும்படியாக எங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த கல்வாரி நாயகன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கும் என்ற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அடுத்தபடியாக நாம் வேத பகுதிக்கு ஆரம்பிப்போம். நமது கைகளில் உள்ள பசுத்த வேதாகமத்திலிருந்து ராஜாக்களின் 1ஆம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 6 முதல் 38 வசனங்கள் வரை வாசிக்கிறோம். பழைய ஏற்பாடு 1 ராஜாக்களின் 1ஆம் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 6 முதல் 38 வசனங்கள் வரை வாசிக்க காட்டும்படியாக
சகோதரர் லாசர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாசிக்க தெரிந்து கொண்ட வேதமாகும் பழைய ஏற்பாடு 1 ராஜாக்கள் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 6 முதல் 31 வாசிக்க கேட்போம். பக்கம் எண் 462. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஏறக்குறைய 400 தீர்க்கதரிசிகளை கூறிவர செய்து, நான் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் மேல் யுத்தம் பண்ண போகலாகாதா என்று அவர்களை கேட்பதற்கு அவர்கள், போம், ஆண்டவர் ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். பின்பு யோசாபாத் தாம் விசாரித்து அறிகிறதற்கு இவர்களை அல்லாமல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி வேறு யாராயிலும் இங்கே இல்லையா என்று கேட்டான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசாபாத்தை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரித்து அறிகிறதற்கு இம்லாவின் குமாரனாகிய மிகாயா என்றும் இன்னும் ஒருவன் இருக்கிறான். ஆனாலும் நான் அவனை பகைக்கிறேன். அவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவன் என்றான். அதற்கு யோசாபாத், ராஜாவே, அப்படி சொல்ல வேண்டாம் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா பிரதானிகளில் ஒருவனை கூப்பிட்டு, இம்லாவின் குமாரனாகிய மிகாயாவை சீக்கிரமாக அழைத்து வா என்றான். இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசாபாத்தும் சமாரியாவின் ஒளிமுக வாசலுக்கு முன்னிருக்கும் விசாலத்திலே ராஜா வஸ்திரம் தெரிந்து கொண்டவர்களாய் அவரவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். சகல தீர்க்கதரிசிகளும் அவர்களுக்கு முன்பாக தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியாவுக்கு இருப்பு கொம்புகளை உண்டாக்கி, இவைகளால் நீர் சீரியரை முட்டி நீர்மூலமாக்கி போடுவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். சகல தீர்க்கதரிசிகளும் அதற்கு இசைவாக தீர்க்கதரிசனம் சொல்லி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போம், உமக்கு வாய்ப்பும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார்கள். மிகாயாவை அழைக்க போன ஆள் அவனுடன் பேசி, இதோ தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகள் ஏகவாக்காய் அவள் ராஜாவுக்கு நன்மையாக இருக்கிறது. உங்களுடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையைப் போல இருக்கும்படி நன்மையாக சொல்லும் என்றான். அதற்கு மிகாயா, கர்த்தர் என்னிடத்தில் சொல்வதையே சொல்லுவேன் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அவன் ராஜாவிடத்தில் வந்தபோது ராஜா அவனை பார்த்து, மிகாயாவே, நாங்கள் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தின் யுத்தம் பண்ண போகலாகாத என்று கேட்டான். அதுக்கு அவன், போ, உமக்கு வாய்ப்பும், கர்த்தர் அதை ராஜாவின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். ராஜா அவனை பார்த்து, நீ கர்த்தருடைய நாமத்தில் உண்மையை அளவாமல் வேறொன்றையும் என்னிடத்தில் சொல்லாதபடிக்கு நான் என்னத்தாலும் உன்னை ஆணை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது அவன், இஸ்ரவேல் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன். அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு எஜமான் இல்லை, அவரவர் தம் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்ப கடவுள் என்றார் என்று சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா யோசாபாத்தை நோக்கி, இவன் என்னை குறித்து நன்மையாக அல்ல தீமையாகவே தீர்க்கதரிசனம் சொல்கிறவன் என்று நான் உம்மோடு சொல்லவில்லையா என்றான். அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறதையும் பரமசேனை எல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்தில் இருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது கர்த்தர் ஆகாப் போய் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனுக்கு போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்போதாவது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகளுக்கு எல்லாரையும் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடத்தப்படுவாய், போய் அப்படியே செய்கின்றார்.
ஆதலால் கர்த்தர் பொய்யின் ஆவியை இந்த உங்களுடைய தீர்க்கதரிசிகளாகிய இவர்கள் எல்லாருடைய வாயிலும் கட்டளையிட்டார். கர்த்தர் உண்மை குறித்து தீமையாக சொன்னார் என்றான். அப்போது கேனானாவின் குமாரனாகிய சிதேக்கியா கிட்டே வந்து மிகாயாவை கன்னத்தில் அடித்து, கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் என்னை விட்டு உன்னோடு பேசும்படி வந்தது என்றான். அதற்கு மிகாயா, நீ ஒழித்துக் கொள்ள உள்ளறையிலே பதுங்கும், அந்நாளிலே அதை காண்பாய் என்றான். அப்போது இஸ்ரவேலின் ராஜா மிகாயாவை பிடித்து அவனை பட்டணத்து தலைவனாகிய ஆமோனிடத்திற்கு ராஜாவின் குமாரனாகிய யோவாசினிடத்திற்கு திரும்ப கொண்டு போய் இவனை சிறைச்சாலையை வைத்து நான் சமாதானத்தோடு வருமளோ இவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிட கொடுங்கள் என்று ராஜா சொன்னார் என்று சொல்லுங்கள் என்றான். அப்போது மிகாயா, நீ சமாதானத்தோடு திரும்பி வருகிறது உண்டானால் கர்த்தர் என்னை கொண்டு பேசுவதில்லை என்று சொல்லி, ஜனங்களே நீங்கள் எல்லாரும் இதை கேளுங்கள் என்றான். பின்பு இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தும் கீலேயாத்தில் உள்ள நாபோத்துக்கு போனார்கள். இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை நோக்கி, நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன், நீரோ ராஜவசம் தரித்திரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறி யுத்தத்திலே பிரவேசித்தான். சிறியவன் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களில் 32 தலைவரையும் நோக்கி, நீங்கள் சிறியவரோடு யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோடு மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான். ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்டையில் இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனுக்கு நேராக சாய்ந்து வந்தார்கள். அப்போது யோசபாத் தூக்கிலிட்டான், இவன் இஸ்ரவேலின் ராஜா அல்ல என்று எதிரிகளின் தலைவர் கண்டு அவனை வெட்டி விலகி போனார்கள். ஒருவன் நினையாமல் வில்லை நாணயத்திலேதான் அது இஸ்ரவேலின் ராஜாவுடைய வருஷத்தின் சத்துக்குள் ஏற்பட்டது. அப்போது அவன் தன் பாரதியை பார்த்து, இங்கே திரும்பி என்னை இராணுவத்துக்கு அப்பால் கொண்டு போ, எனக்கு காயப்பட்டது என்றான். அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது. ராஜாவை சீரியருக்கு எதிராக இரத்தத்தில் நெஞ்சு வைத்தான். சாயங்காலத்தில் அவன் இறந்து போனான். காயத்தின் இரத்தத்தின் தட்டில் வடித்தது. பொழுது போகும்போது அவரவர் தம் பட்டணத்திற்கும் அவரவர் தம் தேசத்திற்கும் போகலாம் என்று இராணுவத்தில் பரிசாற்றப்பட்டது. அப்படியே ராஜா இறந்த பின்பு சமாரியாவுக்கு கொண்டு வரப்பட்டான். ராஜாவை சமாரியாவில் அடக்கம் பண்ணினார்கள். அந்த ரதத்தையும் அவனுடைய கவசத்தையும் சமாரியாவின் குளத்தில் கழுவுகிறதும் போது கர்த்தர் சொல்லியிருந்த வார்த்தையின்படியே நாய்கள் அவன் ரத்தத்தை நக்கினது. கொடுக்கப்பட்ட வேதம் வாசித்து முடிக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலிருந்து 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 6 முதல் 38 வசனங்களை வாசித்து காட்ட சகோதரர் தாசர் அவர்களுக்கு சபையாக நன்றிகளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியாக இந்நாளிற்கான பகுதிக்கு நாம் ஆரம்பிக்கிறோம். இந்த நாளில் கூட அநேக பிரச்சனைகள், மனதிலே வேதனைகள், கருத்து வேறுபாடுகள், குடும்பங்களிலே சூழ்ந்து கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆர்வப்படுத்துவது தேவனுடைய வார்த்தைகள், தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய வாழ்க்கைகள் மட்டுமே ஒவ்வொரு நினைவு கொள்வோம். மனதிற்கு மிகவும் உயரமாகவும் சிலர் குறித்து வருத்தப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் சங்கீதம் 91 அதிகாரத்தை படிக்கும் போது ஒரு ராஜா எப்படியாக தன்னைத்தானே தேவனத்தில் தாழ்மைப்படுத்தினார், ஆறுதல்படுத்தினார், அவருக்கு என்ன வார்த்தைகள் வேண்டுகிறது என்பதை நாம் இதனாலே கூட நினைவு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனாலே கூட தேவ செய்தி கொடுக்கும்படியாக நமது பிராந்திய சபை சகோதரரும் ஊழியர் அவர்களை ராமாபுர கிறிஸ்துவ சபை சார்பாக அவர் தேவ செய்தி கொடுக்கும்படியாக அவர்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சபையாரே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அன்பானவர்களே, வேதாகமத்திலே அநேக பகுதிகள் நம்மை மிகவும் உற்சாகப்படுத்துகிறது. அதிலும்
எலியாவின் நாட்களிலே அவருடைய வாழ்க்கையிலே நடந்த சில சம்பவங்கள் நிச்சயமாகவே ஆச்சரியம் அளிக்கக்கூடிய விஷயமாய் அவைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாயும் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒன்றும் இல்லாத சூழ்நிலையிலே நாம் என்ன எண்ணுகிறோம்? நம் கையில் ஒன்றுமே இல்லை என்ற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டால் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய விசுவாசம் அப்பொழுது எப்படி இருக்கும்? பரலோகத்தின் தேவன் நமக்கு எல்லாவற்றையும் தருவார் என்ற நிச்சயம் நமக்கு இருக்கிறதா? இந்த ஒரு சூழ்நிலையை நாம் எப்படி எதிர்கொள்வோம் அல்லது எப்படி அதை நாம் வாழ்க்கையிலே அதை சமாளிப்போம் என்பதுதான் இந்த நாளிலே உங்களுக்கு மிகப்பெரிய தேவ செய்தியாய் கொடுக்க அறியேன். ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை வருமானால் நீங்கள் தேவனிடத்திலிருந்து ஓடிவிடுவதையும் உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் பொழுது விட்டு எரிகிறதையும் விட்டுவிட்டு உங்களுடைய காதுகளை வேதாகமத்திலே சொல்லப்பட்ட எலியா மற்றும் சாரிபாத் ஊரில் இருந்த விதவையின் சரித்திரத்தையும் நீங்கள் கவனிக்கும்படியாக நான் உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த பகுதிகளை வாசிக்கும் ஒருவருக்கு மிகுந்த உற்சாகமும் தேவன் எந்த ஒரு சூழ்நிலையிலேயும் காலத்திலேயும் நமக்கு உதவி செய்ய முடியும் என்பதையும் நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். இந்த அருமையான காலை வேளையிலே 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்ட பகுதியின்படியாக ஆகாப் என்னும் அரசனை குறித்து உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகின்றேன். கிமு 935ஆம் ஆண்டு தாவீதின் குமாரனாகிய சாலமோன் அவர்கள் மரித்தார். அவர் மரித்த பின்பு ராஜ்யம் இரண்டாக பிரிந்தது. அந்த இரண்டாக பிரிந்த ராஜ்யத்திலே இஸ்ரவேல் என்கின்ற 10 கோத்திரங்களை அடிப்படையாக கொண்டு அரசாண்ட அரசர்களிலே 7வது அரசர் தான் இந்த ஆகாப் ராஜா. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திலே அவரை குறித்த பதிவுகள், அவர் யார், அவருடைய பூர்வீகம் என்ன, அவருடைய பிதாக்கள் யார், அவர் எந்த சூழ்நிலையிலே அரசாட்சிக்கு வந்தார், எத்தனை ஆண்டுகள் அவர் அரசாண்டார், அவருடைய நாட்களிலே நடந்த சம்பவங்கள் திட்டமாய் வேதாகமம் பதிவு செய்கிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் முதல் 22ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வரை இவைகள் திட்டமாய் வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 29வது வசனத்தை நாம் வாசிப்போமானால் அங்கே அற்புதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் 38ஆம் வருஷத்திலே உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி சமாரியாவில் இஸ்ரவேலின் மேல் 22 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினார். இந்த தகவல்கள் திட்டமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவின் ராஜா என்று சொல்லப்படுகின்றதான ஆசாவின் 38ஆம் வருஷத்தில் இந்த ஆகாப்பின் தந்தையார் பெயர் உம்ரி என்றும்
இஸ்ரவேலின் ராஜாவாக அவர் ராஜ்யபாரம் ஏற்றுக்கொண்டு சமாரியாவை தலையிடமாக கொண்டு 22 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினார். அவருடைய நாட்களிலே பரலோகத்தின் தேவன் நடந்த சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் பாடமாக இருக்கிறது. அண்டை தேசமான சீதோன் என்கின்ற தேசத்திலே ஏத்பாகால் என்கின்ற அரசனுடைய குமாரத்தியாகிய ஏசபேல் என்கின்ற ஒரு ஸ்திரீயை அவர் விவாகம் பண்ணினதினாலே அவருடைய நாட்கள் எல்லாம் காலம் எல்லாம் தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை செய்யும்படியான சூழ்நிலை ஏற்பட்டது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் தெரிந்து கொள்ளுகின்ற நம்முடைய துணைவியார் ஒருவேளை தெய்வீக காரியங்களிலே அவர்கள் பழக்கப்படவில்லை என்றால், அல்லது ஏற்கனவே அவர்கள் இருந்த அந்த நம்பிக்கையிலே தொடர்வார்களானால் அது எவ்வளவு பெரிய தாக்கங்களை வாழ்க்கையிலே ஏற்படுத்தும். என்னை கேட்பீர்களானால் டெனாமினேஷன்லையோ இந்துக்களிலேயோ பெண்களை கொள்வது தேவையற்றது. அப்படி கொள்வாயானால் பூரணமாக அவர்கள் மனம் திரும்பி வருகிறவர்களாக இருப்பார்களானால் மட்டும்தான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அவர்கள் திருமணத்திற்காக மட்டும் வருவார்களானால் உன் வாழ்க்கை வீணாகும், உன் வாழ்க்கை சரியில்லாமல் போகும். 31ஆம் வசனத்திலே அவர் என்ன செய்தார் என்றால், நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தால் போல். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யெரொபெயாம் என்ன செய்தார். 2 கன்றுக்குட்டிகளை அவர் வார்ப்பித்து அவைகளை 2 இடங்களிலே அவற்றை நிர்மாணம் செய்து இஸ்ரவேல் மக்கள் அதை கும்பிடும்படியாக செய்தார். தேவனுடைய மனுஷனே, நீ யாரை வணங்க வேண்டும்? தேவனை வணங்க வேண்டும். ஆனால் யாரை வணங்குகிற பிள்ளைகளாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் என்றால் எப்பேற்பட்டதான மக்களை நாம் பார்க்கிறோம், எப்பேற்பட்டதான காரியங்களை நாம் கவனிக்கிறோம். இது சரியா? இது தேவனுக்கு முன்பதாக சரியான காரியமா? தேவனுடைய பிள்ளை தெய்வீக ஸ்திரீகளை அங்கே விவாகம் செய்திருப்பார்களானால், அல்லது விவாகம் செய்த ஸ்திரீகளை தேவனை வணங்கும்படி செய்திருப்பார்களானால், அவர்கள் அந்த பழக்கத்தில் அவர்களை நடத்திருப்பார்களானால் 30ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டபடியாக ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான் என்கின்ற நன்மை ஏற்பட்டிருக்குமா? இந்த சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகால், அந்த அரசனின் பேர் ஏத்பாகால், அவருடைய குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதை எவ்வளவு பெரிய தவறு என்பதை சரித்திரம் பதிவு செய்கிறது. அந்த விவாகம் பண்ண அந்த ஏசபேல் அவர்கள் ஊரிலிருந்து அந்த விக்கிரக வழிபாடையும் கொண்டு வந்து அதை இஸ்ரவேல் தேசத்திலேயும் தீர்மானித்தார்கள், அறிமுகப்படுத்தினார்கள், இதை செய்தார்கள். கர்த்தருக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, உங்களுடைய உள்ளமும் எண்ணமும் ஒருபோதும் இப்படி போகக்கூடாது. தேவனை அல்லவா நேசிக்க வேண்டும், தெய்வீகத்தை அல்லவா தேட வேண்டும். பிசாசையோ அவனுடைய காரியங்களையோ வாழ்க்கையிலே என்றென்றும் நாம் சேர்த்துக் கொள்ளக்கூடாது. அப்படிப்பட்ட மனநிலை நமக்கு வர வேண்டும், இப்படிப்பட்ட வைராக்கியங்கள் வர வேண்டும், இப்படிப்பட்டதான உறுதியான தன்மைகள் எப்பொழுதும் உள்ளத்திலே எழ வேண்டும். மரித்தாலும் நாம் விக்கிரகத்தை
பகிர்ந்து கொள்வதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அப்படிப்பட்டதான காரியங்கள் அறவே ஒழிக்கப்பட வேண்டும். சபையிலும் சரி, தேவனுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் இந்த காரியத்திலே வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். விக்கிரகத்தை தொழுது கொள்கின்ற எண்ணம் என்ற ஒரு எண்ணம், அது மனைவியின் மூலமாக, சொந்தக்காரர்களின் மூலமாக, யார் மூலமாக வந்தாலும் கடுமையான கண்டனத்திற்குரியது. ஏனென்றால் ஏற்கனவே கன்றுக்குட்டிகள் தொழுகை இருக்கிறது, அது போதாது என்று இந்த ஏற்பாகாலின் குமாரத்தி இயேசுபேரை வாதம் பண்ணினது நிமித்தமாக பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். தேவனுடைய பிள்ளை இதை செய்யலாமா? தேவனுடைய பிள்ளை இப்பேற்பட்ட காரியங்களை செய்யலாமா? ஏன் அந்த தேசத்திலே மழை பெய்யவில்லை? ஏன் எலியா சொல்லி 3 வருடம் 6 மாதம் மழை பெய்யவில்லை? ஏனென்றால் எலியாவின் நாட்களிலே அல்லது ஆகாபின் நாட்களிலே அல்லது ஏசபேலின் நாட்களிலே அவர்கள் தேவனை சேவிக்காமல் பாகாலை சேவித்தது நிமித்தமாக தேவனுடைய கோபம் வந்தது. நீங்கள் கேட்கலாம், அந்த அம்மா இப்படிப்பட்ட காரியங்களை செய்தது நிமித்தமாக ஏன் இஸ்ரவேல் தேசம் முழுவதுமாக தேவன் கோபம் கொண்டார், இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் என்றால், இந்த மக்களும் அதை தழுவி பிசாசின் காரியங்களை செய்ய துணிந்தார்கள். அவர்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய தீர்மானித்து விட்டார்கள். தேவன் இந்த சூழ்நிலையை எவ்வாறாக அவர் எதிர்கொள்வார் என்றால் இப்படித்தான். 33ஆம் வசனம், ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்ததை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். பிசாசின் மக்களை உன் வாழ்க்கையிலே சேர்த்துக் கொள்வாயானால், அவர்கள் உன்னோடு இருப்பார்களானால், அவர்கள் உன்னோட சுற்றி நெருங்கி நிற்பார்களானால், நீயும் பிசாசாக தான் மாறுவாய். நீயும் அந்த காரியங்களை தான் செய்வாய். எல்லாரை காட்டிலும் கடுமையான சீரழிவுக்கான காரியங்களை ஏன் ஆகாப் செய்தார் என்றால், அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த மேடம் செய்கிறார் அந்த வேலை. இந்த மேடம் என்பவர் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்பதை நான் ஒரு வார்த்தையிலே எழுதி காட்ட விரும்புகின்றேன். ஆதாம். இந்த ஆதாம் எப்படி கேட்டாரு? இந்த மேடமா தான் கேட்டாரு. ஒரே ஒரு வார்த்தை தான். கேர்ஃபுல்லா இது. ஆதாம் மேடமா கேட்டாரு, இந்த மேடமா தான் கேட்டாரு. பாத்தீங்களா? குடும்பங்கள் தெய்வீகத்தை விட்டு சீரழிவதற்கு காரணமாக எசபேல் அவர்கள் இருந்தார்கள் என்றுதான் சரித்திரம். தேவன் என்ன செய்தார்? யோசித்துக் கொண்டே இருக்கிறார், என்ன செய்யலாம். இது மாத்திரமல்ல, 34ஆம் வசனம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், அவன் நாட்களிலே பெத்தேல் ஊரானாகிய ஈயேல் எரிகோவை கட்டினான். கர்த்தர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை கொண்டு சொல்லியிருந்த வார்த்தையின்படியே அவன் அதன் அஸ்திபாரத்தை போடுகிற போது அபிராம் என்னும் தன் மூத்த குமாரனையும் அதன் வாசல்களை வைக்கிற போது செகோப் என்னும் தன் இளைய குமாரனையும் சாக கொடுத்தான். கர்த்தருக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தெய்வீக பிள்ளைகள். நீங்கள் தேவனை தேடி வந்திருக்கிறீர்கள். தேவன் எப்பேற்பட்டவராய் இருக்கிறார்? அவர் ஆவியோடும் உண்மையோடும் உள்ளவராய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிற நீ எப்படி இருக்க வேண்டும்? அப்படி இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் போய் பிசாசை தேடி, விக்கிரகத்தை தேடி, தேவனை விட்டு, தேவனை பிரிந்து, தேவனுடைய காரியங்களுக்கு எதிர்த்து நிற்பாயானால்
மினிஸ்டர்ஸ்களை எல்லாம் கொஞ்சம் கடிகாரம் போல கவர்னரை வைத்திருக்கிறார்களோ, அதே போல இந்த அரசர்களின் நாட்களிலே தீர்க்கதரிசிகள் அவர்கள் இருந்து எல்லாருக்கும் செக் வச்சாங்க. என்ன செக் வச்சாங்க? 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். உங்களுடைய தேசம் தேவனுடைய தொழுகையினாலே நிறைந்திருக்க வேண்டிய இந்த தேசம் யாருடைய தொழுகையினாலே நிறைந்திருக்கிறது? பாகாலுடைய தொழுகையினால் நிறைந்திருக்கிறது. ஏறக்குறைய 30 ஆண்டுகள், 30 years, 30 ஆண்டுகள் அங்கே பார்த்தீர்கள் என்றால் இந்த காரியம் அங்கே நிறைந்திருந்தது. இதை குறித்து அங்கே 18ஆம் அதிகாரத்திலே இவ்வாறாக ஆகாப்பும் எலியா அவர்களும் பேசிக் கொள்கிறார்கள். பக்கம் 454 பக்கம் 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீர் இல்லை என்று அவர்கள் சொன்னபோது அவன் அந்த ராஜ்யத்தையும் அந்த ஜாதியும் உம்மையும் காணவில்லை என்று சத்தியமாகிக் கொண்டான். இப்போதும் நீ போய் உன் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல் என்று நீர் சொல்லுகிறீரே. நான் உம்மை விட்டு போனவுடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாபிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் அவனை கொன்று போடுவானே. முதலியானாகிய நான் சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். இயேசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50 பேராக ஒழித்து வைத்து அவளுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒபதியா என்கின்ற இவரை பார்த்துதான் 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஒபதியா என்கின்ற இவரிடத்திலே தான் இந்த காரியம் பேசப்பட்டது. நீ எப்படி தேவனுக்கு பயந்து நடக்கிறார்? இந்த பெண்மணி எல்லாரையும் கொலை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். எல்லா தீர்க்கதரிசிகளும் கொலை செய்கிறார்கள், தேவனுடைய தீர்க்கதரிசிகளை. ஆனால் இவரும் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை காப்பாற்றுகிறவராய் இருப்பாரானால் அவரையும் கொலை செய்திருப்பார்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் அஞ்சாமல் 100 பேர், அதாவது ஒரு கெபி என்று சொன்னால் அது பார்த்தீர்கள் என்றால் சிங்கங்கள் தான் கெபியிலே இருக்கும். கெபி என்கின்ற ஒரு இடம் சிங்கங்கள் இருக்கும். அந்த இடத்திலே ஒவ்வொரு கெபிக்கும் 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு 3 வேளை என்ன பண்ணணும்? சாப்பாடு கொடுக்கணும். எவ்வளவு பெரிய வேலையை ஒருத்தர் செய்திருந்தார். அரசனாண்டிலிருந்து இவ்வளோ பெரிய ஒரு சூழ்நிலையிலேயும் இந்த கொலைக்காரி ராட்சசி ஜெகப்பனார் அடிக்கடிக்கு சொல்லுவாரு, பைபிள்ல ஒரு மோசமான பொம்பளை யாரு? இந்த அம்மாவை தான் சொல்லுவார். சில நேரத்துல மோசமான பொம்பளைகளை அவன் பேரிட்டு கூப்பிடாம எசபேல் என்று கூப்பிடுவார். நான் கூப்பிடாரு சீர்கெட்டு போவார், சீரழித்து போவார். நீ யாருடைய பிள்ளை? தேவனுடைய பிள்ளை. யார் பேச்சை கேட்ட? பிசாசின் பேச்சு கேட்டுக்கிற, முன்னாடி பேச்சு கேட்டுக்கிற. கடுமையான சூழ்நிலை. 3 வருடம் 6 மாதம் என்ன பெய்யவில்லை. நீ இந்த மாதிரி பிசாசின் வேலையை செய்வாயானால் தேவனுக்கு இப்பேற்பட்ட காரியங்களை
செய்ய முடியும். பாடம் இன்று என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், இந்த காலை வேளையிலே ஏன் தேவன் சாரிபாத்திற்கு எலியாவை அனுப்பினார்? Why God has sent Elijah to Sariphat? இப்பொழுது தேசத்திலே மழை பெய்யவில்லை, புல் கூட கிடைக்கவில்லை, வறுமை துவங்கிவிட்டது. அதனாலே மழை பெய்யாத சூழ்நிலையிலே அங்கே மிகுந்த பஞ்சம் ஏற்படுகிறது. பஞ்சத்தின் பிடியிலே ஒருவேளை எலியா மாட்டிக்கொள்வாரானால் அவரை கொலை செய்வார்கள் என்று தேவன் அவரை ஒரு இடத்திற்கு அனுப்பினார். அந்த இடம்தான் 3வது வசனத்திலே, நீ விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றங்கண்டையில் ஒளிந்து கொண்டிரு. எங்க போய் ஒளிஞ்சிக்கோ? ஆற்றங்கண்டையில் ஒளிஞ்சிக்கோ. In the banks of the river. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இருந்து தான் தேவன் அவருக்கு ஃபுட்டு கொடுக்கணும், ஃபுட் சப்ளை பண்ணணும், ஃபுட் சேஞ்ச் பண்ணணும், எல்லாமே செய்யணும். அங்கதான் போய் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. யார் போய் சொல்றது? மனித வாசமே குழப்பமானால் அங்கே உலக தகவல்கள் வெளியாகும். அப்போ எப்படி இந்த காரியத்திலே தேவன் இந்த காரியங்களை செய்தார்? உலகத்திலே பிரசித்தி பெற்ற உளவு அமைப்புகள் இருக்கிறது. அமெரிக்காவிலே CIA, இங்கிலாந்திலே M16, KGB என்பது ரஷ்யாவிலே, ISI என்பது பாகிஸ்தானிலே, இந்தியாவிலே ரா மற்றும் IB இருக்கிறது, இங்கே இஸ்ரேலிலே முசாட் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கும் உளவு தகவல்களை கொடுப்பதற்கு ஆள் இருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேல் தேசத்திலே ஆகா மற்றும் அவருடைய மனைவியாகிய அந்த தம்பதியினர் தேவனுடைய பிள்ளைகளை தேடி தேடி வேட்டையாடினார்கள். ஆனால் பிரதான தீர்க்கதரிசியாகிய, முக்கியமான தீர்க்கதரிசியாகிய, தேவனுடைய பிள்ளையாகிய, இங்கே வானத்திலிருந்து மழையும் பனியும் பெய்யாது என்று சொன்ன தீர்க்கதரிசியாகிய எலியாவை கண்டுபிடிக்க அவங்களால பண்ண முடியல. ஏனென்றால் தேவன் அவரை ஒழித்து வைத்தார். தேவன் நம்மை ஒழித்து வைப்பாரானால் அல்லது அவர் பாதுகாப்பு வருவாரானால் நிச்சயமாக யாராலையும் கண்டுபிடிக்க இயலாது. சங்கீதம் 91ஆம் அதிகாரத்திலே 1 மற்றும் 4 வசனங்கள் மற்றும் முறை இதை வலியுறுத்துகிறது. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். 4வது வசனம், அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய், அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும். உன் அப்பா அம்மா முதலாளி சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் இவங்களெல்லாம் காக்கிறதெல்லாம் காக்கிறதெல்லாம் அவ்வளவு உயர்ந்த அடைக்கலம் அல்ல. தேவன் உன்னை காப்பாரானால் அது எப்பேற்பட்டதான அடைக்கலம்? உயர்ந்த அடைக்கலம், டாப் செக்யூரிட்டி. இந்தியாவிலே ரிசர்வ் பிளஸ் செக்யூரிட்டி. அதை காட்டிலும் பிரைம் மினிஸ்டருக்கு மிகப்பெரிய செக்யூரிட்டி. அவர் இங்கே வருவாரானால் பயங்கரமான பிளாக் கேட்ஸ் எல்லாம் வந்து சோதனை செய்வார். இன்னும் அமெரிக்க ஜனாதிபதி போன்ற உயர் பதவியில் இருக்கிறவர்களெல்லாம் ஒரு ஹோட்டல் இங்கே தங்குவார்கள். அந்த ஹோட்டல் இருக்கிற எல்லா ரூமும் அவங்க எடுத்துருவாங்க. சுற்றி இருக்கிற எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோல் வந்துடும். சேம்பர் செட் பண்ணுவாங்க. ஒரே ஒரு எறும்பு காத்து கூட என்ன பண்ண முடியாது, அவங்க கேட்காம போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ கேர்ஃபுல்லா இருப்பாங்க. எதிர் இருக்கிற மாடிகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விமான எதிர்ப்பு பீரங்கி, இன்னும் அந்த இடத்துல வந்து ஃப்ளைட்டே பறக்கக்கூடாது என்ற நான் ஏர் ஜோன் அவங்க போட்டுருவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல கூட ஒரு ஆள் போது என்ன பண்றாங்க, பண்ணிட்டாங்க. தேவனுடைய பாதுகாப்பை மீற யாராலுமே முடியாது. அன்பானவர்களே, அங்கேயும் காகங்களை அனுப்பி போஷித்தார் என்கின்ற தகவல் உங்களுக்கு தெரியும். அங்கே
ஆறானது ஏறக்குறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் ஒரு வருட காலம் அங்கே தங்கியிருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஒரு வருடத்திற்கு பிற்பாடாக அங்கே 6 வற்றி போயிற்று. 7ஆம் வசனத்திலே 6 வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு. This is the God's word. கேள்வி, ஏன் எலியாவை தேவன் சாரிபாத் ஊருக்கு அனுப்பினார்? சாரிபாத் எங்கே இருக்கிறது என்ற தகவல்கள் ஆச்சரியப்பட வைக்கிறது. கேரித் ஆற்றங்கரையிலிருந்து வட மேற்காக 100 மைல் தொலைவில் இருக்கிறது சாரிபாத். How many kilometers? 100 miles. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். சாரிபாத் என்கின்ற ஊர் எங்கே இருக்கிறது என்றால் 100 மைல் தொலைவில் இருக்கிறது. எங்கிருந்து? கேரித் ஆற்றங்கரை. எவ்வளவு டிஸ்டன்ஸ் பாருங்க. ஒரு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணணும். கார்ல போயிட்டு வராரு, கார்ல போயிட்டு வரா, இல்ல பிளைட்ல போயிருப்பா, ட்ரெயின்ல போயிருப்பா, டூருக்கு போயிருக்கிறாரு. இப்போ நிறைய பேர் டூர் போறாங்க. நேற்றைய தினம் கூட நான் புதுடெல்லியில் இருக்கும் இன்டர்ஸ்டேட் பஸ் ஸ்டாண்டை நான் கவனித்துக் கொண்டிருக்கேன். புதுடெல்லியிலிருந்து, நியூ டெல்லியிலிருந்து மணாலிக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 1000 வால்வோ பஸ் செல்கிறது. அந்த பஸ் ஸ்டாண்டில் இருந்து மணாலி, அந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் எப்பேற்பட்ட ஒரு பஸ் ஸ்டாண்ட் என்றால் எல்லாமே வால்வோ பஸ்ஸஸ். பஸ்ல ஏறணும் ஃபுட்டு கொடுக்குறாங்க. அந்த பஸ்ல நைட் தான் பார்த்தேன். என்ன கொடுக்குறாங்க பார்த்துருக்கேன். அதுல பார்த்துக்கலாம். மேக்ஸ் என்ற பஸ் தான் ரொம்ப டாப் லெவல் பஸ்ஸா இருக்கு. சில பஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மிடில் லெவல், மேக்சிமம் லெவல், இது மேக்சிமம் லெவல். அந்த பஸ்ஸிலே போட்டு மேக்ஸ் அதெல்லாம் வேறு. அதுலயும் அந்த முன்னால் இருக்கிற அந்த சீட்டு மட்டும் 1600 ரூபாய், பக்கத்தில் இருக்கிற சீட்டு 1300 ரூபாய், பின்னாடி இருக்கிற சீட்டு 850 ரூபாய். ஒவ்வொரு சீட்டுக்கு ஒரு ரேட்டு அந்த பஸ்ல. ஒருவேளை நீங்கள் அப்படி போனீங்கன்னா அதை புக் பண்ணலாம். என்ன ஆப்ல பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸுக்கு ஒரு சீட்டு, விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேட். அந்த பஸ் எங்க போகுது? டெல்லியிலிருந்து மணாலிக்கு போகுது. அதே போல மணாலியில போயிட்டு பார்த்தீங்கன்னா, மணாலி எங்க இருக்குது என்றால் இமாச்சல் பிரதேஷ். மணாலி என்ன முக்கியம்னா சிம்லா, மணாலி சிம்லா இருக்கு இல்லையா, உத்தர பிரதேசம். அது போல அந்த பஸ் டூரிஸ்ட் பஸ். அதே போல மணாலியில இருந்து அந்த மாதிரி பஸ் போகுது. அதுல சாப்பாடு கொடுக்குறாங்க, டூத் பிரஷ் கொடுக்குறாங்க, காலங்காத்தால 6 மணிக்கு நிறுத்திடுறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் தராங்க. அதுக்கு அவங்க அவ்வளோ குறைச்சிக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி டூர் போகும்போது பேக் எல்லாம் லக்கேஜ் எல்லாம் அந்த பஸ்ஸுடைய கீழ்ப்பகுதியில் போட்டு ஜாலியாக உட்காந்து ஃபுல் ரெஸ்ட் எடுத்துட்டு நீ பண்ணுற வேலையை நல்லா பெட்ஷீட் போட்டுட்டு நல்லா தூங்கலாம், இல்லை பார்த்துட்டே வரலாம். அங்கே போனோம்னா அங்கே ஹோட்டல்ஸ் இருக்கு. அந்த ஹோட்டல்ஸில் போனால் வெல்கம் ட்ரிங்க் தருவாங்க, காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட் தராங்க ஹோட்டல்ஸில். அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அந்த குழு மணாலியில ரொம்ப குளிர் பிரதேசன்றதுனால ஒரு தொட்டி இருக்குது. அதுக்கு இத்தனை நேரத்துக்கு சொன்னா சுடு தண்ணி உபயோகிச்சுக்கலாம். இது
மைல் போனோம், நீ நேரா போ அப்படின்னு சொல்லிட்டு மேப் மாதிரி போட்டு காமிச்சாரு, நீ போ அப்படின்னு சொல்றாரு. அன்பானவருடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. இந்த இடம், இந்த சாரிபார் யேசபேல் அவருடைய கிராமம் அல்லது ஊர் அல்லது அந்த நாட்டின் தலைநகர்ல இருந்து, அந்த அம்மா ஊர்ல இருந்து வெறும் 10 மைல் தூரத்துல தான் இருக்கு. இந்த அம்மா என்ன தேடிக்கிறாங்க? அவரை இஸ்ரவேல் தேசத்துலாம் தேடிக்கிறாங்க. தேவன் எங்க அமைச்சாரு? அவங்க ஊருக்கு அமைச்சிருக்காரு. நீ வரலாற்றை எடுத்து படிச்சீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். உனக்கு தெரியுங்களா? சீதோன் இஸ்ரவேல் தேசமே கிடையாது. இட்ஸ் a neighborhood nation. மிகப்பெரிய கேள்வி, இஸ்ரவேல் தேசத்திலே எத்தனையோ விதவைகள் இருந்தோம், ஏன் தேவன் வெளிநாட்டில் உள்ள ஒரு விதவை வீட்டுக்கு அனுப்பினார்? வெளிநாடு, அந்த நாடு வந்து வேற நாடு, சீதோன் நாட்டில் உள்ள, அதுதான் சொல்லுறது. ராஜாக்களின் புஸ்தகத்திலே இவைகள் பதிவாயிருக்கிறது. 1ஆம் வசனத்திலே, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். போற டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப தூரம், 100 மைல்ஸ். அது இந்த ஏத்பாதா என்று சொல்லப்படுகின்றதான மகளாகிய யேசபேலுடைய ஊர் வெறும் 10 மைல் தான் அந்த ஊர், சாரிபாத் ஊர். இதுவும் அந்த ஊர் இஸ்ரவேல் தேசத்தில் இல்லை. அது எங்க இருக்குது? சீதோனின் தேசத்திலே இருக்கிறது. இஸ்ரவேலிலே ஏன் அனுப்பவில்லை? இஸ்ரவேலிலே ஏன் எப்பேற்பட்டதான காரியத்தை செய்யவில்லை? ஏன் இஸ்ரவேலிலே அப்பேற்பட்டதான ஒரு விதவையை தேவன் தேர்ந்தெடுக்கவில்லை என்பதை இயேசுநாதர் விளக்குகிறார். லூக்கா 4ஆம் அதிகாரத்திலே இயேசுவானவர் இதை மிகவும் அற்புதமாக விளக்குகிற ஒரு காரியங்களை நாம் பார்க்கிறோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே அவர் கலிலேயாவுக்கு வருகிறார். இயேசுவானுடைய சொந்த ஊராக அவை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசம் எங்கும் பரவிச்சு. நல்லா கவனிங்க, இயேசுவானுடைய கீர்த்தி எங்க பரவிச்சு? சுற்றி இருக்கிற தேசம் எல்லாம் அவரை பத்தி நல்ல ஒரு பீரியட் இருக்கு. ஆனா அவர் எங்க வராரு? கலிலேயாவுக்கு வராரு. அங்க ஒரு ஜெப ஆலயம், அந்த ஜெபாலயத்தில் உபதேசித்து எல்லாரும் என்ன பண்ணாரு? புகழப்பட்டார். அவங்க எல்லாம் அவரை புகழலாம். இப்ப என்ன பண்றாரு? தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். உன் வழக்கம் நான் ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு போய்கிற, சொந்தக்கார ஊருக்கு போற, டூருக்கு போற, சொந்தக்கார வந்து அக்கா தங்கச்சி வீட்டுக்கு போற, உனக்கெல்லாம் எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்கு யோசனை இல்லை. இந்த உலகத்தை படைத்த ரட்சகர் அவ்வளவு வேலை இருக்குது, அவருக்கு எவ்வளோ வேலை இருக்குது. அவர் ஊழியம் செய்யறாரு, எத்தனையோ காரியங்கள் செய்யறாரு. ஆனா அவரு சனிக்கிழமை, ஏன்னா அவருடைய பழைய பாட்டின் காலகட்டத்தில் அவர் வாழறாரு. அவருடைய சட்டத்தை தான் அப்போ அமல் இருக்குது. அந்த சட்டத்தின்படியாக ஓய்வு நாள் என்ன பண்ணாரு அவரு? ஆமா, அவர்னா வந்து குளிக்காம ஷாபியா போயிருப்பாரா? அவரும் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறார். எங்க போனாரு? அவருடைய அந்த இடத்துல பிரவேசித்து வாசிக்க என்ன பண்றாரு? உட்கார்ந்துக்கிட்டே வாசிச்சல, எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்த போது அங்க 2 காரியங்கள் அவர் வாசிக்கிறதை 2 ட்ரெடிஷன் பதிவு செய்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், குடலுக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களையும் விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். இது ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. This is a prophecy. இது ஒரு தீர்க்க தரிசனம். இன்னொரு கொண்டு போறியே, ரொம்ப வேதனையா இருக்கிறியே, அதை யாரால தான் தீர்க்க முடியும்? அவரால் தான் தீர்க்க முடியும் அப்படின்றது தீர்க்க தரிசனம். அது யார் படிக்கிறாரு? அவரே படிக்கிறார். பாத்தீங்களா? It was spoken.
இந்த ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அவரை குறித்து சொல்லி இருக்கிறது. யார் மேல் ஆவியானவர் இருக்கிறார் என்றால் இவர் மேலதான். யாருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார்? தரித்திரருக்கு தான். யாரால் அபிஷேகம் பண்ணப்படுகிறார் என்றால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். அங்கே யாருக்காக வந்து பார்த்தீர்கள் என்றால் இதை சொல்கிறார் என்றால் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு உடலையும் குடலுக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி சுருட்டி பணிவிடை காரணத்தில் கொடுத்து பாருங்க. அதை எப்படி கொடுக்கறதுக்கு கூட ஒரு பணிவிடை காரணம் இருக்கிறாங்க. எப்போ 2000 வருஷத்துக்கு முன்னதாக தேவனுடைய வார்த்தைகளை எவ்வளமாக அவர்கள் உபயோகிக்கிறாங்க. அப்புறம் தான் அவர் உட்கார்ந்தார். ஜெபம் வசனத்தை வாசிக்கும் போது எழுந்துதான் வாசித்தார். ஜெபம் அழைத்துள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் என்ன பண்ணுது? நீங்க பாதி பேர் தூங்கியிருந்தாங்க. என்ன பண்றாங்க? வசனத்தையோ என்ன கூட கவனிக்கலாம். அவ்வளவு இந்த வசனத்தால கவனிக்கலாம். என்ன பண்றாங்க? கண்ணு அப்படியே சொப்பு அவங்களுக்கு நேரா போய் ரைட் எடுத்தீங்கன்னா ஒரு தொட்டிக்குதாங்க. அங்க தண்ணி இருக்குது. அதெல்லாம் போய் கழுவினா வரணும். என்ன சாப்பிடுவீங்க? டிஃபன் எதனா சாப்பிடுவீங்க தெரியாது. ஒன்று உடம்புதான் உங்களுக்கு சேர் போட்டு அப்படியே சாஞ்சிக்கினேன் நல்லா தூங்கிக்கினேன். சிஸ்டர்ஸ் வந்து ஃபுல்லா மறைச்சிட்டாங்க. நான் கண்ணை பார்க்காதெல்லாம் பண்ணாங்க, மறைச்சிட்டேன். ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா வச்சு ஃபுல்லா கவர் பண்ணாங்க, ஸ்கிரீன் போட்டாங்க. ஆனால் வசனம் சொல்கிறது அவருடைய நோக்கமா இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களுடன் பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் என்ற தினம் நிறைவேறிற்று என்றார். அது யாரை பத்தி சொல்லிருக்குது? என்ன பத்தி தான் சொல்லிக்குது. நான் தான் வாசித்தேன், அது நீங்க நிறைவேறிச்சுன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அவ்வளவுதான். இது ஒதுங்கி போன சகோதரா, ஏன் கஷ்டப்படுற? நீ யாராண்ட போனோம்? அவரோட தான் போனோம். உனக்கு நான் மாட்டிக்கிறேன் பாடோட பாடுறாங்கல்ல, மாட்டிக்கினாரு ஒருத்தர். அவர் யாரு? அப்பா தானே. யாரு? அதை பாடுறிய அப்படின்னு தெரியா? மாட்டிக்கிறேன் யாரு தான் காப்பாற்றணும்? அவர் தான் காப்பாற்றணும். தெரியும் அவருக்கு, அவர் தான் காப்பாற்றணும். இப்படிப்பட்ட ஒரு காரியம் நிறைவேறிச்சு. எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அங்கதான் சொல்றாங்க, இவரை போல ஒரு ஆளே இல்லை. உண்மைதான், அவரை போல ஒரு ஆளே கிடையாது. ஏன்னா அவரை விட்ட அந்த மனித குலத்திற்கு வேற நாதி கிடையாது. இன்று சில பேர் வந்து ஏதோ ஒரு காரியத்திற்காக இயேசுவானவரை ஏற்க மறுக்கிறார்கள். ஆனால் இயேசுவானவர் இல்லை என்றால் அந்த மனித குலத்திற்கு நாதி இல்லை, கதி இல்லை, வழி இல்லை. எப்படின்னா சொல்ல இதை ஒத்துக்கிறீங்களா சகோதரர்களே? அங்க சொல்றாரு பாருங்க, பழமொழி சொல்லி சொல்றார். அவர் அவர்களை நோக்கி 23ஆம் வசனம், வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிக் கொள் என்கின்ற பழமொழியை சொல்லி, ஓ டாக்டர் முதல்ல யாரை குணமாக்கிக்க? உன்னை குணமாக்கிக்க சொல்றதா? ஆமா, நீ டாக்டர் ஆரோக்கியமா இரு என்று சொல்லி, நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகூமில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊராகிய இந்த கலிலேயாவிலே இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடன் சொல்லுவீர்கள் என்பது நிச்சயம். ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இந்த எலியாவின் சொல்றார். எதுக்கு சீலோனுக்கு அனுப்பினார்? எதுக்கு 100 மைல் இருக்கிற அந்த ஊருக்கு அனுப்பினார்? எதுக்கு எலியாவா அனுப்பினார்? எதற்கு அங்க போ சொன்னார்? அப்படி இருக்கிறார் பாருங்க. அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைப்பட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டிலுள்ள
சரப்தா ஊரில் இருந்த ஒரு விதவிடத்தில் அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருடத்திலும் அனுப்பப்படவில்லை. ஏன் ஒரு ஆளுக்கு சொந்த ஊர்ல என்ன பண்ணல மதிப்பு இல்லை. இன்னைக்கு அதான் சொல்றாங்க, மாமியார் வீட்டு சாப்பாடு நான் சொல்லுவாங்க, நீங்களே போய் பண்ணிக்கல. கெட்டு வந்து போனா கூட யார் வீட்டுக்கு போவாத, சொந்தக்கார வீட்டுக்கு போவாத, சொந்தக்காராண்ட போவாத. கெட்டு நோய் போய் எங்க போவாத, சொந்தக்காராண்ட போவாத. முதல்ல ஒண்ணு என்ன பண்ணுவாங்க, 2 நாள் ஒண்ணு உபசரிச்சு 3ஆவது நாள் கூப்பிடுவாங்க. இப்படியெல்லாம் வாசனை இருக்குது. நீ ரொம்ப அப்படியே வேதனையோடு அழகிய, ஐயோ என் சொந்தங்கள் உறவாடவில்லை, பேசவில்லை, உனக்கு தேவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கை இல்லாம போயிடுச்சு சொல்றா. சொந்த பந்தங்கள் தான் முக்கியமா சொல்றா, சொந்த பந்தங்கள் தான் முக்கியமா சொல்றது. உனக்கு யார் தான் முக்கியம்? தேவன் முக்கியம். எலியாவை எந்த தினம் அமைச்சாரு? சீதோன் நாட்டுல இருக்கிற அமைச்சாரு. ஏன்னு சொன்னா சொந்த ஊர்ல அவனுக்கு மதிப்பு கௌரவம் இல்லை, காட்டி கொடுத்துருவான். எங்க காட்டி கொடுத்துருவான்? ஆதாரத்திலையும் அந்த ஏசப்பிலையும் உட்கார்ந்து சொல்லுவாங்க, காட்டி கொடுத்துருவான். இப்படி இருந்தா போயிடும். நாம் என்ன நடந்தது என்பதை சரித்திரத்திலே நாம் வாசிக்கும் போது எப்பேற்பட்ட ஒரு உபதேசங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பேற்பட்ட காரியங்கள் அங்கே பார்த்தீர்கள் என்றால் உரைக்கப்பட்டிருக்கிறது. இவர் கிளீனா அந்த 100 மைல் தாண்டி அந்த ஊருக்கு வந்துடுறார். இந்த ஊர் தான் கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணி வந்துடுறார். வந்துட்டு 10ஆம் வசனம், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அன்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். இந்த CDR call records, நீ பேசுற பத்தியா call recordings, செல்போன் இருக்கல கையில வச்சிருக்கல, நீ எங்க இருக்க அப்படின்ற ஒரு காரியத்தை CDR போட்டா B1 B இதெல்லாம் பாத்தீங்கன்னா டவர் லொகேஷன் தான் காட்டும். ஆனா A1 உன் வீட்டை காட்டும், A1 உன் தலையை காட்டும். என்ன பண்ணா தலை மேல காட்டும் அந்த லொகேஷன். ஒரு பிரச்சனையே இல்லை. இந்த டவர் போட்டு பார்ப்பாங்க, திருடங்க எங்க இருக்கிறாங்க, எங்க ஒழிஞ்சிருக்கிறாங்க, எங்க இருக்கிறாங்கன்னு காவல்துறை போட்டு பார்த்தாங்கன்னா A1 அப்படின்ற ஒரு பார்த்துக்கிட்டு சிம்பிள் எதை இருக்கிறாங்க உன் தலை மேலே காட்டும், இங்க காட்டும். யூபர் என்ற ஆப்புகளை நீங்க போட்டீங்கன்னா கிளீனா பாத்தீங்கன்னா கிளீனா கார் கரெக்டா நிக்கிறத கிளீனா காட்டும். எத்தனை மீட்டர்ல நிக்கிறதுன்ற காட்டும் யூபர் ஆப். அப்பதான் உங்களை பிக்கப் பண்றாங்க. ஸ்விக்கி போன்ற ஆப்பெல்லாம் இந்த மாதிரி சாப்பாடு சப்ளை பண்ற ஆப்பெல்லாம் எப்படி கரெக்டா சப்ளை பண்றாங்க துல்லியமா காட்டும். அவ்வளவு துல்லியமா காட்டும். நிச்சயம் சேட்டலைட் மூலமா மட்டும் மனுஷன் கண்டுபிடிக்கிற சேட்டலைட் எப்படி தெரியுது? தேவன் என்ன பண்றாரு? கிளீனா தலைமையில காட்டுறது பாரு, தாயா தான், இந்த அம்மா தான் விதவை, இந்த அம்மா தான் கூப்பிட்டு வேலை வந்துச்சு, இந்த அம்மா தான் உனக்கு ஹெல்மெட்டு எத்தனை வருஷம் தங்கியிருந்தாரு? 2 வருஷத்துக்கு மேல தங்கியிருந்தாரு சொல்றாங்க. 1 வருஷம் தான் அவங்க தங்கியிருக்கிறாரு. எங்க கேரிங் சொன்னாரு. இந்த இடத்துல 2 வருஷம் மேல தங்கியிருக்கிறாரு. எங்க இந்த பாட்டி வீட்டுல. அந்த பாட்டி வீட்டு ஒரு வீடோ அந்த அம்மா வீட்டுல தங்கிட்டு இருக்கிற அந்த அம்மா பாத்தீங்கன்னா வேலை போய்க்கிறது. சொல்றாரு தேவன் சொல்றாரு, இந்த பாரு வந்துட்ட இந்த ஊர் தான், இந்த ஊர்ல யாரு இந்த பாட்டி தான் ஆரம்பிக்கிறார். பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் முதல்ல போய் தண்ணி போட்டாங்க. தமிழரு ரெக்கார்ட் ஆயிருக்கு கிளீனா. நான் குடிக்கிறதற்கு அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு,
கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். பாத்தீங்களா? நல்லா கவனிங்க இந்த சிச்சுவேஷனை. கிரேட் லெசன்ஸ் ஆர் ஹியர். உன் வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இருக்கிறது. ஏன் அந்த ஊருக்கு எலியாவை அனுப்பினார் என்றால், தேவன் ஒரு அந்நிய நாட்டிலே ஒரு அந்நிய ஸ்திரீ, அந்த அம்மாவுக்கு தெய்வ பயம் இருந்தது, அங்க போனாதான் உன்னை காப்பாற்றுவார் என்ற பார்த்தோம் என்றால் யோசனை தேவனுக்கு இருந்தது. இஸ்ரவேல் மக்களுக்கு யாருமே அனுப்பல. நினைச்சிட்டு இருக்க உங்க சொந்த பந்தம், உங்க அம்மா அப்பா இந்த மாதிரி ஊரு, இங்கதான் படைப்பேன், இங்கதான் வாழணும். தேவனுடைய திட்டம் என்னது? தண்ணி மொண்டான்னு சொன்னாரு. அந்த அம்மா போற போது என்ன பண்ணாரு? மறுபடியும் அவரை கூப்பிட்டு செகண்ட் டைம் கூப்பிடுறாரு. ஃபர்ஸ்ட் முறை 10ஆம் வசனத்துல கூப்பிட்டு தண்ணீர் கேட்கிறாரு. இரண்டாவது வாட்டி என்ன பண்றாரு? ட்ரெயின்ல பாத்தீங்கன்னா லைட்டா உட்கார்ந்துட்டு இருப்பாங்க குழந்தை வச்சு. சரி ரைட் 3 பேர் சீட்டு தான் அது. சரி கஷ்டப்படுறாங்க, லைட்டா ஒரு சீட் கொடுப்போம். கொஞ்ச நேரத்துக்கு தான் பண்ணுவாங்க அவங்க. லைட்டா ஆசிரியர்களாக பார்த்துருக்கீங்க. என்ன இந்த மாதிரி பண்றீங்க? ஒரு சீட்டு கொடுத்துட்டு என்ன தடையிறீங்க? தெளிவான சண்டை நடக்கும். அவரு கொஞ்சம் சீட்டு வாங்கும்போது கட்சியில் நம்ம ஒரு சண்டை போடுவோம். தண்ணி மூடுவா மறுபடியும் கூப்பிட்டு என்ன பண்ணாரு? ரொட்டி சுட்டுவா. ரொட்டி சுட்டா என்ன நிலம் என்பது தெரியல அப்படின்னு நம்ம நினைக்கிறேன். நிலம் என்பது வசனம் சொல்லுது, அங்கதான் பாடம் இருக்கிறது. அங்கே அந்த அம்மா சொல்றாங்க 12ஆம் வசனம், அதற்கு அவள் அந்த விதவை பானையில் ஒரு பிடி களத்தில் கொஞ்சம் எண்ணெய். அந்த பாத்திரத்தை எவ்வளவு? ஒரு பிடி தான். ஒரு பிடி இவ்வளவுதான். இவ்வளவுதான் எத்தனை ரொட்டி வரும்? ஜஸ்ட் இமேஜின். 2 ரொட்டி இருக்கலாம், 4 ரொட்டி இருக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கிறது. என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உன்னுடைய தேவனாகிய கர்த்தரை ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எங்க வீட்டுல ஏற்கனவே சுட்டு வைக்கல. இப்ப என்ன, எங்க வீட்டுல தான் இருக்குது, கொஞ்சம் மாவு தான் இருக்குது, என்னதான் இருக்குது. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ரொட்டி சுட்டு வச்சு இல்ல, பிரெட் அவைலபிள் இல்ல, எங்க வீட்டுல எதுவுமே இல்ல. ஒரு இடத்துல தான் நான் அதை பார்த்தேன். ஒரு 5 ரூபாய் கொடு, டீ வாங்கி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா கேட்பாரு. ரொம்ப நேரம் கேட்பாரு. வெறுங்கையில காக்கா ஓட்டமான முடியும் என்ன பண்ண மாட்டான். பாத்தீங்கன்னா ஒரு நிமிஷமா எடுக்க மாட்டான். அவரு பேப்பர் வச்சுக்க கடையை விட்டு போன தெத்து வர்றாங்க. டீ கொடுக்குறோம், டீ வாங்கி கொடுக்குறோம். இல்லை என்ன பண்ற, கடையில உட்காந்து ஒண்ணுன்னா கூட்டி படிச்சுருக்கீங்கன்னு சொல்லுவேன். ஐயா ஒரு இடத்துல சம்பவம் டீ வாங்கி கொடுக்கலாம் அவங்க மரியாதை. இங்க நீங்க கவனிங்க வசனத்தை. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறேன் என்றால், என் வீட்டுல கொஞ்சம் மாவு தான் இருக்கு, கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கு. என் வீட்டுல எதுவுமே சுட்ட எந்த பிரெட்டும் இல்லை, அடையும் இல்லை. இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுவதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். This is a situation. உங்க வீட்டுல அப்படி இருக்குதா சிச்சுவேஷன்? உங்க வீட்டுல தேவன் வச்சு இல்லையா? நீயே சோகமா இருக்கிற அந்த பாட்டியே இந்த அம்மா சொல்றாங்க, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எங்க வீட்டுல கொஞ்சம் மாவு தான் என்னது, எங்க வீட்டுல எப்படி சுட்ட அடை இல்லை. நானும் எங்க வீட்டுல அவங்களுக்கு ஒரு ஆண் இருக்கிறாங்க. இதுதான் என்னுடைய starvation, the days of starvation, பஞ்சத்தின் நாட்கள், குடிதான நாட்கள். நாங்கள் இந்த 2 விறகுகளை போதும் அந்த சுற்று மாவுக்கு நாங்கள் இதை சுட்டு சாப்பிட்டு விட்டு பஞ்சம் கொடிதா இருப்பதனால நான் என்ன பண்ண போறோம்? சத்தது அவ்வளவு செத்து போக, சாப்பிட்டு செத்து போக என்று நம்ம சொல்றோம். அதான் வாழ்க்கையிலே இப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தால் நீ இந்த நிகழ்ச்சியை நினைத்துக்கொள் சகோதரா, இந்த ஒரு சம்பவத்தை நினைத்துக்கொள். ரோமர் 15:1 முதல் 4 சொல்லப்பட்ட பிரகாரமாக இவைகள் உனக்காக எழுதப்பட்டிருக்கிறது சகோதர சகோதரியே. அப்பயும் சொல்றாரு 13ஆம் வசனத்திலே, அப்பொழுது எலியா அவரை பார்த்து என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் வார்த்தையே பயப்படாத. என்ன சொல்றாரு? பயப்படாத. தேவன் என்ன நம்ம வீட்டுக்கு அமைச்சிருக்கிறாரு.
ஊழியக்காரர் வீட்டுக்கு அமைச்சிருக்கிறாரு. எரியாவில் என்ன நினைக்கிறீங்க? வரும்போது சீனிவாசா குப்தா பவன்ல வந்து மிச்சர் இந்த மாதிரி பாரம் அல்வா சில சொந்தக்காரர்கள் எல்லாம் பாக்குறாங்க. கையில என்ன வந்துக்கிறாரு பாக்குறாங்க. என்ன வந்துக்கிறாரு? ரெண்டு பை வாங்கி வந்துக்கிறாரு. அப்படியா? இது வேணுமா? என்ன வாங்கி வந்துக்கிறாரு? ஒண்ணுமில்ல, வெறுதையோட வந்துக்கிறாரு. சோகமாக்குறாரு. முகமான வாடி போய்க்குது. பாத்தீங்கன்னா அழுக்காத துணி. அப்படியா? சந்திர மாதிரி தெரிஞ்சு போறாரு. எப்படி இருந்தாலும் பேசி அமைச்சு ஊருக்கு போறோம்னு சொல்லுது. பாத்தீங்கன்னா நேக்காதான் சொல்லி அமைச்சு, சிஸ்டர் உங்க வீட்டுக்கு வர சிஸ்டர். அப்படியே பிரதர், நான் ஊர்ல இல்ல பிரதர், நான் இருக்கிறேன். அவன் பல்லடத்துல இருக்கிறேன், நான் கோயம்புத்தூர்ல இருக்கிறேன், நான் திருப்பூர்ல இருக்கிறேன். அவன் ஊருக்கு போயிட்டு சிஸ்டர் நம்பி வந்துட்டேன். நம்பிதான் வந்தீங்க, மறுபடியும் சொல்லியிருந்தா பரவாயில்ல, அவன் வீட்டுல தான் இருக்கிறான். பயப்படாது, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. என்ன பண்ண? நீ என்ன சொன்ன? கொஞ்சம்தான் வருது, அதை சுட்டி எனக்கு எத்துமாங்க. என்ன பண்றாரு? அதை சாப்பிட்டு நான் சாக போவோம். ஆனால் அதை சுற்றி எடுத்து அதை கவனிங்க. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அழகை பண்ண. ஃபர்ஸ்ட் யாருக்கு மதிப்பு கொடு? தேவனுக்கு கொடு. தேவனுக்கு கொடு, தேவனுக்கு செய். எத்தனை வாட்டி இந்த சம்பவத்தை சொன்னாலும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுகிறார், சூழ்நிலை சாரிபார் பொறுப்பது 2 விறகு, பொறுக்கிக் கொண்டிருப்பது விதவை. அங்கே பிள்ளை பற்றி எந்த சம்பவமும் இப்பொழுது இல்லை. அங்கே தண்ணி கேட்டார், தண்ணியோட கூட அப்பத்தையும் கேட்டார். இந்த ஜீவனை கொண்டு சொல்கிறேன், ஒரு பிடி மாவு இருக்கிறது சொல்றார். Go and do it for God. First, ஆங்கில வேதாகமத்திலே பார்த்தீர்கள் என்றால் முதலில் உன் வீட்டுல மாங்காய் காய்க்குதுன்னா யாருக்கு தேவை? நீயே சாப்பிடுற, நீயே பறிச்சு நீயே என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் நானா சாப்பிடணும், நான் சாப்பிடுற. அப்படி யோசனைகள் இருக்குமானால் அது தவறு. பார்த்துக்கிறார். அநேக கடைகளை நான் காரில் வரும்போது கவனிக்கிறேன். அவர்கள் திறக்கும் போதும் மூடும் போதும் விக்கிரக கொள்கையில் உள்ளவர்கள் கற்பூரம் கொளுத்திட்டு தான் என்ன பண்றாங்க? போறாங்க. நான் கவனிச்சேன். போன வாரம் கூட ஒரு இரவு நான் வந்து கொண்டிருக்கிறேன். கடைகள் மூடிக்கொண்டிருக்கிறேன். ஒருத்தர் கடையை மூடிட்டு கூட்டெல்லாம் போட்டு என்ன பண்றாரு? அந்த ஒரு காயிலையும் கற்பத்தை வச்சு கொத்திட்டு என்ன பண்றாரு? அப்புறம் தான் எங்க போறாரு? வீட்டுக்கு போறாரு. நாளைக்கு கடை வந்து பார்க்கும்போது எதிர்த்து போகக்கூடாது, இதா இருக்கணும். நம்ம ஊர்ல கடை வச்சுக்கிறாங்க சில பேர். நம்ம சபையில சில பேர் கடை துவக்கிறதுக்கு ஐடியா பண்ணிக்கிறாங்க. நல்ல விஷயம் தான். அப்போ இந்து மனிதர்களுக்கு விக்கிரகத்தை தொழுது கொள்வதற்கு இந்த நம்பிக்கை இருக்கிறது. தேவனுடைய பிள்ளை என்ன பண்ண? ஒரு நாளும் கடன் பண்ணும்போது சிவம் ஒன்று போகணும் பண்றையா பண்ணிக்கலாம். ஒரு காலதான் போனோம் ஜபம் கூட்டு கொடுக்குறமே, கூட்டு காப்பாற்றாதா, ஜபம் காப்பாற்றணுமா? முதலில் பாருங்க அந்த வசனத்தை. ஆனாலும் முதலில் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி எண்ணத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கொஞ்சம் அது 2-3 அடை வராது. ஃபர்ஸ்ட் எனக்கு சொத்துல அப்பதான் மீதி இருக்கிறது அதெல்லாம் இருப்பது. அதுக்கப்புறம் நீ உன் பொருள் என்ன பண்ணலாம்? ஷேர் பண்ணிக்கோ. 2 பேர் தான் நினைச்சிருந்தாங்க. 3வது ஆளே என்ன சொல்றது தெரியல. நீ என்ன எப்படி பதில் அளித்த? எப்படி பதில் அளித்த? இன்னைக்கு கூட ரொம்ப விசனமான ஒரு காரியம் என் மனதில் ஏற்படுறது. ஒரு சகோதரனும் சகோதரியும் வராங்க பார்க்கிறேன். அவங்கள பார்த்தீர்கள் என்றால் என் வாய் எப்போதும் இதை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. மழையும் லைட்டாக பெய்து கொண்டிருக்கிறது. டீ போடுங்க. அவங்க என்ன பண்ணாங்க? டீ போடுங்க. எப்போ இந்த கடையில வாங்குறது? கடை இல்லாததுனால என்னுடைய மகள் சைக்கிள்ல போறாங்க, பால் வாங்கிட்டு வர. அவங்க
போன போது ரொம்ப வேகமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதை நான் சொல்லுகிறேன், ரொம்ப மழை பெய்து இந்த மாதிரி பையன் போறான், ஒரு கேபிள் வயர்ல மாட்டி கீழே வந்து நைட்டு கறி அடி 3 டைம் போடப்பட்டது. அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, பிடிக்கும் மருத்துவமனையிலே நான் இருக்கிறேன். பின்பு பரவாயில்லை, நாம் ஒரு நன்மை செய்தோம், ஆனால் இப்படி இருந்தது. நான் என் மகனை சொன்னேன், வேகமாக பைக் வராத, நீ நடந்துவிட்டது. தேவன் அந்த நேரத்தில் கூட அநேக நன்மைகளை அடையிறது செய்தார். பெருசா ஒரு காரியம் ஆகாமல் ஒரு சிறிய 3 டைம் மாற்றம் போட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே எப்பேற்பட்ட ஒரு சத்தியத்தை நாம் வாசிக்கிறோம், படிக்கிறோம். நீ எப்பொழுதும் அதிசயத்தை காண்பாயானால் தேவனுடைய விஷயத்திலே முதலில் நீ தேவனுக்கு பிரியமாய் இருக்கும் போதுதான் நீ இதை காண்பாய். 14ஆம் வசனம், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் வானவில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்புறம் தான் போய் என்னமா அந்த தோசையை சொன்னா பழைய சொல்லுங்களா பாத்தீங்களா? இந்த முதல்ல தேவனுக்கு பிரியமான ஃபர்ஸ்ட் காட். அது இயேசுமானவர் விளக்குகிறார் புதிய ஏற்பாட்டில். ஏன் அந்த நாட்டுக்கு அனுப்பிச்சாரு அப்படின்னு சொன்னா, அந்த நாட்டுல இருந்து ஒரு விதவைகள் ஏன் அனுப்பிச்சாரு? நிறைய விதவை தாங்க ஏன் அனுப்பல? ஏன் அவங்க வீட்டுல அந்த அற்புதத்தை செய்ய தேட முடியாதா? ஏன் வெளிநாட்டில் உள்ள ஒரு அம்மாவுக்கு இதை அனுப்பிச்சார் என்றால், தேவன் அந்த அம்மாவை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம், அந்த அம்மா பார்த்தீர்கள் என்றால் மனசும் தேவனுடைய திட்டமும் அப்படி திட்டம் அப்படித்தான் இருக்கு. வேறொரு ஊரில் உள்ள, வேறொரு நாட்டில் உள்ள, வேறொரு மக்களை கொண்டு ஊழியக்காரனை குடிச்சிக்க ஆட முடியும். நாம் நினைக்கிறோம் நம்முடைய பிள்ளை காப்பாற்றும், நம்ம பொண்டாட்டி காப்பாற்றுவாங்க, நம்ம வீட்டுக்காரர் காப்பாற்றுவாங்க, நம்ம பிள்ளைகள் காப்பாற்றுவாங்க, நம்ம மாமியார் காப்பாற்றுவாங்க, நம்ம எம்எல்ஏ எம்பி காப்பாற்றுவாங்க, இப்படிதான் நினைச்சிட்டு இருக்காரு. இல்ல, எவ்வளவு பெரிய திருத்தசி, எவ்வளவு மாபெரும் மலையான நம்பிக்கை கொண்டவருக்கு 100 மைலுக்கு போ, உன்னை எங்க நான் காப்பாற்றுவேன், அங்க வச்சு காப்பாற்றுறோம். ஒரு வார்த்தையும் வெளியே அவர்கள் சொல்லவில்லை, சொன்னவரையை செய்தார். பஞ்சம் முழுவதுமாக என்ன பண்ணார்? காப்பாற்ற. தொடர்ந்து நாம் இந்த விஷயத்தில் இன்னும் அநேக பாடங்களை வரும் நாட்களிலே வாசிப்போம். தேவன்